அடுத்து வர 2026ல ஒரு பெரிய ஜோதிட சம்பவம் நடக்க போகுது தெரியுமா? ஆகஸ்ட் 17ல இருந்து செப்டம்பர் 17 வரைக்கும் சூரியனும் கேதுவும் சிம்ம ராசியில ஒன்னா சேருறாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. இப்போ ஒரு ஜோஷியர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். தற்போது 2026இல் சிம்ம ராசியில் கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கேது பகவானோடு வருகிற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் இருக்கும் கேது பகவானோடு சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகிறார். சிம்மராசி என்பது தலைமை இடம். இந்த இடத்தில் கேதும் சூரியனும் சந்திக்கிறார்கள் என்றால் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த இடத்தில் இவர்கள் இருவரும் சந்திக்க முடியும். இந்த சூரியனும் கேதும் இணைவு என்பது தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அரசியலில் தலைமையாக இருப்பவர்களுக்கும் சில நெருக்கடிகளும் சில சிக்கல்களையும் கொண்டு வரும். அதனால் ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 17 வரை தலைமை பொறுப்பில் இருப்பவர்களும் அல்லது அரசியல் தலைவர்களும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நிதானமாக முடிவை எடுக்க வேண்டும். மேலும் இந்த நேரத்தில் தலைவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஜாதகத்தை பாருங்கள். முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகம். இவர் 1977இல் முதல் முறையாக அரியணையில் அமர்கிறார். இவருடைய ராசி கட்டத்தில் மகர ராசியில் சூரியன் இருக்கிறது. இந்த சூரியன் மீது 1980இல் கேது பகவான் பயணம் செய்தது. இவர் முதல் முறையாக சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த காரணத்தால் கேது பகவான் சூரியனோடு பயணித்த போது 1980இல் இவருடைய ஆட்சியை கவிழ்த்துவிட்டது. மீண்டும் தமிழ்நாடு ஒரு தேர்தலை சந்தித்தது. இது கேது பகவான் செய்த வேலை. இந்த ஜாதகம் நமது இந்திய நாட்டின் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஜாதகம். இவர் 2001இல் குஜராத் மாநிலத்தில் இடைக்கால முதலமைச்சராக முதல் முறையாக பதவியேற்கிறார். பதவியேற்ற கொஞ்ச காலத்திலேயே எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று ராஜினாமா செய்கிறார் முதலமைச்சர் பதவியை. இவருடைய ஜாதகத்தில் கன்னி ராசியில் சூரியனும் புதனும் கேதும் இணைந்திருக்கிறது. சுய ஜாதகத்தில் சூரியனும் கேதும் இணைந்திருப்பதால் முதல் முறையாக அமரக்கூடிய பதவிக்கு பலம் கொடுக்காது. இரண்டாவது முறையாக அமையக்கூடிய பதவிக்குத்தான் பலம் அதிகம். இந்த ஜாதகம் நமது இந்தியா நாட்டின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் ஜாதகம். இவர் 1984இல் இந்திய பிரதமராக பதவியேற்கிறார். இவருக்கு பிரதமர் பதவி காலம் 1989இல் தான் முடிகிறது. இவருடைய சுய ஜாதகத்தில் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கிறது. இந்த சூரியனோடு 1988இல் கேது பகவான் இணைந்து பயணம் செய்கிறார். பதவி காலம் முடிய இன்னும் ஓராண்டுகள் இருக்கிறது. சிம்ம ராசியில் சூரியனும் கேதும் 1988இல் இணைந்த உடனே இவருக்கு விபத்து ஏற்பட்டது. இந்த நெருக்கடி எல்லாம் முதல் முறையாக அரியணையை சந்திப்பவர்களுக்கே நடக்கிறது. நேயர்களே, எளிதாக புரியும்படி புதிய கலைநயத்தோடு நவீன தொழில்நுட்பத்தில் உடனுக்குடன் ஜோதிட நிகழ்வுகளை அறிய லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.